3 ஆயுதங்கள், அதாவது 1 கூழாங்கல், 2வது கவன், 3வது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இராணுவத்தின் நாமம் என்று சொல்லி அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த 3ஐயும் எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்றான்? சண்டை போடுறான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அந்த ஒரே கல்லை வைத்து அவன் நெற்றியில அடித்து அவன் தலை குப்புற விழுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிற தேவன். ஏன் தெரியுமா? அவன் கூழாங்கல்ல அதிசயம் கிடையாது, அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம். அல்லேலூயா. அவன் கூழாங்கல்லை அடிக்க ஆண்டவர் பின்னால ஒரு அடி கொடுக்க அவன் தலை குப்புற விழுறான். என்னைக்குமே ஒரு பொருள் நம்மளை நோக்கி வரும்போது நம்ம பின்னுக்கு தான் போவோமே தவிர முன்னால முகம் குப்புற விழமாட்டோம். அல்லேலூயா. ஆனா அவன் முகம் குப்புற விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சவுலுடைய பட்டயத்தையே அவனால தூக்க முடியல. ஆனா இந்த கோலியாத்துடைய பட்டயத்தை தன் 2 கரங்களால் எடுத்து அந்த கோலியாத்துடைய தலையை வெட்டி கையில எடுத்துக்கொண்டு போனானாம். அப்பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடி பாடினார்களாம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 16,000. ஹல்லேலூயா. அந்த வெற்றியின் ரகசியம் என்ன? அபிஷேகம் என்னும் அதிசயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாருக்குள்ளெல்லாம் அபிஷேகம் இருக்குதோ தேவன் அவர்களை ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்களை படிப்படியாய் உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். அவர்கள் மூலம் அதிசயங்கள் நடக்கும். அது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அபிஷேகம் யாருக்குள்ள இருக்குதோ தேவன் அவர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா.